வணக்கம். வளர்ந்து வரக்கூடிய விஞ்ஞானத்தில் நம்மளாலேயே சில விஷயத்தை நம்ப முடியல. எப்படி அப்படின்னு பார்த்தா, இப்போ உதாரணமாக ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். மெட்டாவெர்ஸ். இது என்னங்க இது தெரியாதா? ஃபேஸ்புக் கம்பெனி தன்னுடைய பேரை மெட்டான்னு மாற்றிருக்கான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அப்படி மாற்றிருக்காங்கிறத காட்டிலையும் அதனுடைய நிறுவனராகிய மார்க் சுகர்பர்க் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, அடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு போகணும்னு நினைக்கிறார். அதனால தான் தன்னுடைய கம்பெனிக்கு மெட்டா அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. சரி, இந்த மெட்டாவெர்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படி பார்த்தா, இது ஒரு புதிய உலகத்தை உருவாக்கி தரப்போதான். இப்போ டெலிஃபோனில் போய் வீட்டுக்குள்ளே பேசணும், அப்புறம் வெளியே வந்து செல்லில் பேசணும். செல்லில் பேசுகிறவரை பார்க்க முடியுமான்னு நம்ம நினைக்கல, பார்க்க முடியும்னு வந்தது. இதெல்லாம் முதல்ல டெலிஃபோன் காலத்தில் சொல்லியிருந்தால் நம்பியிருக்க மாட்டாங்க. அதே போல் இந்த மெட்டாவெர்ஸுங்கிற ஒரு விஞ்ஞானத்தை எப்படி நம்ப போகிறாங்க இந்த உலகத்தார் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. சரி, இதுக்கு இந்த பேர் ஏன் வச்சாங்க? ஹிந்து பத்திரிக்கையில் முகமது ரியாஸ் ரொம்ப அருமையாக அதை பற்றி எழுதியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கட்டுரை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டா அப்படின்னா அப்பால்னு அர்த்தமாக, வெர்ஸ் அப்படின்னா பிரபஞ்சம், பிரபஞ்சத்துக்கு அப்பால், இந்த பூமிக்கு அப்பால், பிரபஞ்சத்துக்கு அப்பால் அப்படின்னு அதனுடைய பேர். இப்போ அப்படி என்ன அதில் சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, இதை நம்ம புரிஞ்சுக்கிறதா இருந்தால் முதல்ல சில வீடியோ கேம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறணும். ஏங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டு தானேங்க பிள்ளை படாத பாடுபடுத்துகிறாங்க. பல பேர் அதை சூதாட்டம்னு ஆடி எல்லா இதையும் இழந்துக்கிட்டு இருக்கான், ஆக்சிடெண்ட்லாம் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், விளையாட சொல்லலை, தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போ நான் உதாரணமாக சொல்கிறேனே, விஆர் ஒரு வார்த்தை, ஏஆர் ஒரு வார்த்தை, எம்ஆர் மூணாவது வார்த்தை. இந்த மூணு சொல்லுக்குமான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீடியோ கேம்ஸ் விளையாடுறவங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் நம்ம வீட்டு பிள்ளை விளையாடுது, அது என்ன விளையாடுதுன்னு நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். வெர்ச்சுவல் ரியாலிட்டி, இதுக்கு பேர் விஆர். ஆகுமெண்டட் ரியாலிட்டி, இதுக்கு பேர் வந்து ஏஆர். இது ரெண்டும் கலந்துருக்கிறது மிக்சட் ரியாலிட்டி. இந்த மூணு தான். இப்போ இந்த மிக்சட் ரியாலிட்டியை வச்சுக்கிட்டு தான் புது விஷயத்தை இது பண்ணுறாங்க. எப்படி? இப்போ உதாரணமாக மெட்டாவெர்ஸினுடைய வருகைக்கு பிறகு என்ன ஆகும்னு கேட்டால், இப்போ நீங்கள் ஆன்லைன் மீட்டிங், ஒரு காலத்தில் நேரில் மீட்டிங்கில் போனீங்க, அப்புறம் கொரோனா வந்துச்சு, எல்லோரும் ஆன்லைனில் மீட்டிங் வந்தோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணோம். இப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் மீட்டிங்லேயே நீங்கள் அந்த ரூம்குள்ளேயே உட்காந்துருக்க மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட முடியுமா? ஒரு கண்ணாடி மந்திரம் நம்ம போட்டுக்கிட்டால் போதும். நமக்கு முன்னாடி இருக்கவங்கெல்லாம் அவங்களுடைய உருவமெல்லாம் கார்ட்டூன் மாதிரியோ ஏதோ ஒரு உருவம் மாதிரியோ நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைகிட்டையே பேரண்ட்டே கேட்டு பாருங்களேன், போகிமான் அப்படின்னு ஒரு விளையாட்டு இருக்குது. ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு உருவம் தெரியும், அந்த உருவத்தை விரட்டி பிடிச்சி நம்ம ஏதாவது செய்யணும். இது மாதிரி நாம் ஆஃபீஸ் ரூமில் நம்மோட இருக்கக்கூடியவங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்க மாதிரியும் நாம் அதில் உட்கார்ந்துருக்க மாதிரியும் தெரியும். இதுதான் இதனுடைய பெரிய ஆச்சரியம். இந்த ஆச்சரியத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புதிய உருவத்தை உருவாக்குதல், அவதார் அப்படின்னு ஒரு வார்த்தை, தோற்றம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி. இப்போ இந்த அவதாருங்கிற மாதிரியான உருவத்தை நம்ம உருவாக்கி காட்டுறதுனால அதனால் என்ன பயன்னு கேட்டால், இதை வச்சுக்கிட்டு எத்தனையோ கேம்ஸை உருவாக்கலாம். இதை தமிழ் சினிமாவின் உலகின் எல்லாவற்றுக்குமான முன்னோடி என்று சொல்லக்கூடிய நம்முடைய பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் கலைஞானி கமல் அவர்கள் இப்போ சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போய் அவருடைய லோட்டஸ் மீடியா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் மூலமாக இதை சாதித்து காட்டுறதுக்கான முயற்சி எடுத்திருக்காராம். அதாவது அவருடைய உருவ மாதிரியே உருவாக்கி அதன் மூலமாக நிறையா விஷயங்களை சாதித்து காட்டுறது. இப்போ பாருங்கள், இந்த விஞ்ஞானங்கள் எல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னால், இந்த விஞ்ஞானத்தின் மூலமாக என்னென்ன வகையான புதிய வெற்றிகள் நமக்கு கிடைக்க போகுது நமக்கு தெரியல. இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? சிங்கப்பூரில் விக்னேஷ் சுந்தரேசன் அவருடைய சொத்துக்களுடைய மதிப்பை பார்த்திங்கன்னா, அவர் கையில் பணமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கிரிப்டோ கரன்சி மூலமாக 525 கோடிக்கு மேலே அவர்கிட்ட பணம் இருக்குங்கிறாங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறாராம், இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியில் நிறைய இடங்களை வாங்கி போடுறாராம். சரி, அப்படி வாங்கி போட்டால் அந்த ஆப்பை நீங்கள் பயன்படுத்தணும்னா அவருக்கு பணம் போய் சேருமா. இப்போ பாருங்கள், கண்ணுக்கே தெரியாத ஒன்று, இப்போ செல்வத்தையே நம்ம என்ன சொல்லுவோம், அது நிலையில்லாதது, போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஆனால் இப்போ அந்த செல்வத்தையே கண்ணுக்கே காட்டாமல் அதை வளர்க்கிற முறையை கொண்டு வந்துட்டாங்க. கிரிப்டோ கரன்சி மூலமாக அவருக்கு கோடிக்கணக்கான பணம் அவர் கையில் இருக்கிற மாதிரி அந்த இது உருவாகிருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புதிய விஷயங்கள் வர்றப்ப அந்த புதிய விஷயங்களுக்கு ஏற்ப நம்மளை தயார்படுத்திக்கிறணும். அதிர்ச்சி அடையவோ கோவப்படவோ கூடாது. ரயில் வந்தபோது உலகம் அழியும்னாங்க. கார் கண்டுபிடிச்சப்ப அமெரிக்கா நாசக்கேடு வந்தது அப்படின்னாங்க ஹென்ரி ஃபோர்ட். ஒவ்வொரு கண்டுபிடிப்பின் போதும் அந்த விஞ்ஞானிகள் தாக்கப்பட்டார்கள். உலகம் உருண்டைன்னு சொன்னதுக்காக கலீலியோவை கல்லால் அடித்தார்கள். ஆனால் பிறகு அது உண்மையாயிற்று. நாம் வாழுகிற காலத்தில் பல அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த அதிசயங்களுக்கு ஏற்ப நம்முடைய மனோநிலையை மாற்றிக்கொண்டு நாம் அவற்றில் பயணப்பட முயல வேண்டும். இல்லாவிட்டால் நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சொல்லி நமக்குரிய இலக்கணங்கள், இலக்கியங்கள், தமிழ், நம்முடைய இசை, நம்முடைய ஓவியம் என்று பண்பாட்டு முறைக்கு ஏற்றபடியாக வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். எதற்கும் புதிய விஞ்ஞானத்தில் ஒரு முயற்சி எடுத்து பார்ப்போமே. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.